இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த ஆண்டு 2025 நமக்கு பல விதமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கலாம். நமக்கு ஒரு ஜாப்பு கிடைச்சிருக்கலாம், ஜாப்பு கிடைச்சும் அதில் சரியான சம்பளம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஒரு லவ் பிரேக்கப் ஆகிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப், ஸோ ஜாப் இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கும். இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நடந்து முடிஞ்சிருக்கேன். ஆனால் இந்த ஒரு 2026 நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய டே 1. நமக்கு இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வருஷம் 2026 365 நாட்களுமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நமக்கு பழக்கமாய் மிகப்பெரிய எதிர்காலத்தை பார்த்தா நமக்கு கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். வருஷம் முதல் நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் ரெசல்யூஷன் எடுத்தாலும் அதை கடைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பழக்கம் ஆரம்பத்தில் இருந்து கண்டினியூஸாக பண்ணினா உங்களுக்கு பழக்கமாயிடும். இதுவே நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் ஓடணும். உங்களை சுற்றி டைம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைமுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஓடினா மட்டும்தான் இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காதிலே வாங்கவே வாங்காதீங்க. அவனாக குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி. ஸோ அவனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன வேலையை ஆரம்பிக்க போகிறீங்களோ இன்னிலிருந்து ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி நாட்களை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இனிமேல் வரக்கூடிய 365 நாட்களும் பார்த்தா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆகிடுச்சு. அதுவும் எப்படி ஆனதுன்னு தெரில. ஏன்னா ஒரு நாளும் கண்டினியூஸாக வீடியோ போட நம்ம பார்த்தா இப்போ 1000 வீடியோ கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கும். இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நான் என்றைக்கெல்லாம் வீடியோ போடுறேனோ அன்றைக்கெல்லாம் பார்த்தா ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பேன். அதுவே நான் வீடியோ போடாத நாட்கள் ஒரு சில நாட்கள் இருக்கலாம். ஸோ அன்றைக்கி பார்த்தா ரொம்பவுமே பார்த்தா நான் சேடாக இருந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னு தெரியுமா, எனக்கு இது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. நான் ஒவ்வொரு நாளும் 2 வீடியோ மினிமம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு வரும் பார்த்தீங்கன்னா நீ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தா நான் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த மாதிரி தான் ஒரு பழக்கமும் பார்த்தா நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை இன்க்ளூடிங் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தால் தான் மூட் அவுட் ஆவீங்க. ஸோ யார் என்ன வார்த்தை சொன்னாலும் உங்கள் காதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்காது. ஆனால் உங்களுடைய மோட்டிவ் என்ன, எனக்கு வீடியோ கம்பல்சரி அப்லோட் பண்ணி ஆகணும், இதுதான் என்னுடைய மோட்டிவ்னு நினச்சி பார்த்தா நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். நிறைய பேருக்கு ஜிம்முக்கு போகணும்னு ஆசை. அவங்கக்கிட்ட பார்த்தோன்னா மணி இருக்காது. அந்த மணியை எப்படி ஏர்ன் பண்ணுறது? இப்போ ஆன்லைன் ChatGPT ஏஐ எந்த மாதிரி ஏஐயில் நமக்கு இப்போ எஃபெக்டிவாக இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போலாம் மோஸ்ட்டாக நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் கூட பார்த்தா மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேர் பார்த்தீங்கன்னா மணியை நோக்கி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க. பணத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க. பணத்தை எப்படி உங்களை நோக்கி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் பார்த்தா நம்ம கம்பல்சரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஒரு பிராண்டை பார்த்தீங்கன்னா உருவாக்குங்க. என்னுடைய பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா சந்திர டாக்ஸ், இது என்னுடைய பிராண்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு பிராண்டை பார்த்தீங்கன்னா உருவாக்குங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி நீங்கள் ஆகணும்னு முடிவு பண்ணுறீங்களா, ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் என்னவா ஆகணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த துறையை பார்த்தா ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த 2026 வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் நிறைய பேர் பார்த்தா ட்ரை பண்ணி இருப்பீங்க, ட்ரை பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரோல் பண்ணுவானுங்களே, அதுக்கப்புறம் நான் ஃபேமிலி என்னை ஒத்துக்க மாட்டாங்களே இந்த மாதிரிலாம் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தால், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய வேலை இது தாண்டா, என்னுடைய பிராண்டு, என்னுடைய எய்ம் இது தாண்டா நினச்சி ஓடினீங்கன்னா உங்களுடைய கோலை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். அதுவும் இந்த 2026 வருஷத்துக்குள்ளே. சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களுடைய லைக்கை கொடுத்துட்டு என்னுடைய பிராண்டுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஒன்ஸ் அகைன் இந்த உலகத்தில் இருக்கிற சாதனையாளர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வெளியே சொன்னது கிடையாது. ஸோ அவங்களுடைய சாதனையை மட்டும்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதையை யாருமே சொன்னதில்லை. ஸோ அவங்க என்னென்னலாம் வெற்றி பெற்றிருக்காங்களோ அதை மட்டும் தான் வெளியே தெரிஞ்சிருக்குது இது வரைக்குமே. ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் வரப்போகிற ஒரு நாளுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குது. மறக்காமல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.